நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இப்படி எங்கள் சமுதாயத்துக்குள்ளே பிளவுபட்டு கிடக்கக்கூடிய இயக்கமாக இருக்கட்டும், அரசியல் கட்சியாக இருக்கட்டும், ஒரே குடையின் கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். மார்ச் 3ஆம் தேதி திருநெல்வேலியில் மாபெரும் சங்கமான நாடார் மகாஜன சங்கம், தெற்சினாமாடர் சங்கம், சென்னை தூத்துக்குடி நாடார் பரிபாலன சங்கம், சென்னை வாழ்நாடார் சங்கம் ஆகிய 4 சங்கங்கள் மிக பெரிய அளவில் மாபெரும் அரசியல் எழுச்சி மாநாட்டை நடத்த இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த நாடார் சமுதாயமும் பங்கேற்கக்கூடிய மாநாடு. கொடநாடு விவகாரமாக இருக்கட்டும், நடக்கக்கூடிய அனைத்து கொலை குற்றங்களாக இருக்கட்டும், இதற்கெல்லாம் சட்டப்படி உரிய நடவடிக்கையை தமிழக காவல்துறை உடனடியாக எடுக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். ஓபிஎஸ் முதல்வராக வர்றதுக்காக யாகம் வளர்க்காங்களா, இல்லை தன்னோட பதவியை தக்க வைக்கணுங்கிறதுக்காக முதலமைச்சர் எடப்பாடி அவர் காய் நகர்த்திக்கிறாராங்கிறது முக்கியம் கிடையாது. கொடநாடு கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு உரிய தண்டனையை உடனடியாக தமிழக காவல்துறை வழங்க வேண்டும். தமிழக காவல்துறை முதல்வர் வசம் இருப்பதால் முதல்வர் அதற்கு உரிய நடவடிக்கையை மேற்கொள்வாரா, இல்லை என்றால் சிபிஐ விசாரணை மூலம் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க நடவடிக்கை மேற்கொள்வார்களா என்பதை போன்ற விளக்கங்கள் தமிழக அரசிடமிருந்து தெளிவாக தமிழக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். கொடநாடு கொலை வழக்கில் தினகரனுக்கு அதில் அவரோட பங்கு என்ன அப்படிங்கிறதுமே தமிழக மக்களாக பார்க்கும்போது எல்லாரோட கேள்வியும் அதில் வரும். அப்போ அதில் தினகரனுமே சரியான விளக்கங்களையும் அந்த கொடநாடு சம்பந்தமான அந்த கொலைக்கு பதில்கள் தரக்கூடிய இடத்துல தான் தினகரனுமே இருக்காருங்கிறத தான் நான் கூறுவேன். திமுக தலைவர் கலைஞர் அவர்களோட மறைவாக இருக்கட்டும், புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களோட மறைவாக இருக்கட்டும், உண்மையிலேயே தமிழகத்தில் அவர்களோட இடம் வெற்றிடமாகத்தான் இருக்குது. அந்த இடத்தை நிரப்பணும் அப்படிங்கிற இடத்துக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், பல்வேறு தலைவர்கள் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் அவர்களோட இடத்துக்கு வரணும் அப்படின்னா ஒரு நியாயமான முறையில் தமிழக மக்களுக்கு சேவை புரியணும். தமிழக மக்களோட நலன் சார்ந்த விஷயங்களில் தங்களோட பங்களிப்பை கொண்டு வரக்கூடிய அரசியல் கட்சிகளை தமிழக மக்கள் ஏற்றுப்பாங்க, வரவேற்பாங்கங்கிறத இந்த நேரத்தில் நான் கூறுகிறேங்க. நாடார் மக்கள் சக்தி இயக்கத்தின் நிறுவன தலைவர் அண்ணன் ராக்கெட் ராஜா அவர்களும் SA சுபாஷ் பண்ணையார் அவர்களும் இணைந்து ஒரு மாபெரும் நாடார்களுக்கான அரசியல் கட்சியை வெகு விரைவில் கூடிப்போனால் இந்த ஜனவரி இறுதிக்குள்ளோ அல்லது பிப்ரவரி மாத தொடக்கத்திலோ நாடார்களுக்கான அரசியல் புது கட்சியை விரைவில் அறிவிக்க இருக்கிறார்கள். அதில் எந்த ஒரு மாற்றமோ எந்த ஒரு ஐயமோ இல்லை என்பதில் இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். இந்த புதிய கட்சியானது நாடார்களுக்கான அரசியலில் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், நாடார்களுக்கான அரசியல் அங்கீகாரம் கிடைக்கப்பெறுவதற்காகவும், நாடார் சமுதாய இளைய தலைமுறைகளுக்கு வேலைவாய்ப்பிற்காகவும், பெண்களுக்கு உரிய பாதுகாப்பினை அளிப்பதற்காகவும் இந்த புதிய கட்சி அமையும் என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். இல்லை, நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இப்படி எங்கள் சமுதாயத்துக்குள்ளே பிளவுபட்டு கிடக்கக்கூடிய இயக்கமாக இருக்கட்டும், அரசியல் கட்சியாக இருக்கட்டும், ஒரே குடையின் கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். இதற்காக வருகிற மார்ச் 3ஆம் தேதி திருநெல்வேலியில் எங்களோட நாடார் சமூகத்தின் மாபெரும் சங்கமான நாடார் மகாஜன சங்கம், தெற்சினாமாடர் சங்கம், சென்னை தூத்துக்குடி நாடார் பரிபாலன சங்கம், சென்னை வாழ்நாடார் சங்கம் ஆகிய 4 சங்கங்கள் மிக பெரிய அளவில் மாபெரும் அரசியல் எழுச்சி மாநாட்டை நடத்த இருக்கிறார்கள். அந்த மாபெரும் அரசியல் எழுச்சி மாநாட்டில் இதற்கு உரிய அரசியல் சம்பந்தப்பட்ட நாடார்களை ஒன்றிணைக்கக்கூடிய அனைத்து அது சம்பந்தப்பட்ட கேள்விகள், அதற்கான பதில்கள், அதற்கான தீர்வுகள் அனைத்துமே அம்மாநாட்டில் விவாதிக்கப்படும்
என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். ஒட்டுமொத்த நாடார் சமுதாயமும் பங்கேற்கக்கூடிய மாநாடு. அதில் தனித்தனி கட்சி தலைவர்களை அழைக்கக்கூடிய மாநாடாக இருக்காது. நாடார்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாநாடாக அது அமையும். கொடநாடு விவகாரமாக இருக்கட்டும், நடக்கக்கூடிய அனைத்து கொலை குற்றங்களாக இருக்கட்டும், இதற்கெல்லாம் சட்டப்படி உரிய நடவடிக்கையை தமிழக காவல்துறை உடனடியாக எடுக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். இல்லை, அதாவது ஓபிஎஸ் முதல்வராக வர்றதுக்காக யாகம் வளர்க்காங்களா, இல்லை தன்னோட பதவியை தக்க வைக்கணுங்கிறதுக்காக முதலமைச்சர் எடப்பாடி அவர் காய் நகர்த்திக்கிறாராங்கிறது முக்கியம் கிடையாது. கொடநாடு கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு உரிய தண்டனையை உடனடியாக தமிழக காவல்துறை வழங்க வேண்டும். தமிழக காவல்துறை முதல்வர் வசம் இருப்பதால் முதல்வர் அதற்கு உரிய நடவடிக்கையை மேற்கொள்வாரா, இல்லை என்றால் இக்கொலை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க சிபிஐ விசாரணை மூலம் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க நடவடிக்கை மேற்கொள்வார்களா என்பதை போன்ற விளக்கங்கள் தமிழக அரசிடமிருந்து தெளிவாக தமிழக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். கொடநாடு கொலை வழக்கில் தினகரனுக்கு அதில் அவரோட பங்கு என்ன அப்படிங்கிறதுமே தமிழக மக்களாக பார்க்கும்போது எல்லாரோட கேள்வியும் அதில் வரும். அப்போ அதில் தினகரனுமே சரியான விளக்கங்களையும் அந்த கொடநாடு சம்பந்தமான அந்த கொலைக்கு பதில்கள் தரக்கூடிய இடத்துல தான் தினகரனுமே இருக்காருங்கிறத தான் நான் கூறுவேன். ஒரு மாபெரும் அரசியல் கட்சி தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர், திமுக தலைவர் கலைஞர் அவர்களோட மறைவாக இருக்கட்டும், புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களோட மறைவாக இருக்கட்டும், உண்மையிலேயே தமிழகத்தில் அவர்களோட இடம் வெற்றிடமாகத்தான் இருக்குது. அந்த இடத்தை நிரப்பணும் அப்படிங்கிற இடத்துக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், பல்வேறு தலைவர்கள் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் அவர்களோட இடத்துக்கு வரணும் அப்படின்னா ஒரு நியாயமான முறையில் தமிழக மக்களுக்கு சேவை புரியணும். தமிழக மக்களோட நலன் சார்ந்த விஷயங்களில் தங்களோட பங்களிப்பை கொண்டு வரக்கூடிய அரசியல் கட்சிகளை தமிழக மக்கள் ஏற்றுப்பாங்க, வரவேற்பாங்கங்கிறத இந்த நேரத்தில் நான் கூறிக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.